அப்படி இடி ஐயோ ஓப்பனிங்க அடிக்க வீடு மாறி காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு எம்கேஆரா நானே பாப்பமா எனக்கு இன்னைக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. எம்கேஆர் சமாளிச்சிருவீங்க. கூட வந்திருக்க நூறால சமாளிப்பீங்களா? நான் எம்கேஆர் சமாளிப்பேன். அவங்க அப்பா மாமா எல்லாத்தையுமே சமாளிப்பேன். சரி பாப்பா. ஆமா எம்கேஆர் வரும் ஆளாக்கும். ஊருக்கு வந்து கடந்து கூட பாத்துக்க. என்ன ரொம்ப உசு பேசுறீங்க? வரட்டு இன்னைக்கு. பாப்பா. நீ எவ்வளவு நேரம் வெளியில நின்னியோ அவ்வளவு நேரம் நான் நின்னுட்டு தான் போவேன். சரியா? ஏன்னா அப்பையான சப்பையான டான்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரல. உனக்கு ஈக்குவலான டான்ஸர் தான் பாத்தீங்கன்னா மணியை கூட்டிட்டு வந்திருக்காப்ல. நான் ஆடுற ஆட்டத்துல நீ ஆடாம போனா ஒத்தனவன உன்னை என்ன பண்ணுவனே தெரியும். தெரிஞ்சுக்க. உன்னை உட்கார வச்சு நீ செஞ்சுட்டு போயிருவேன். நீங்க பொழுது நன்றிங்க. அவர் கைத்தட்ட சொன்ன மாதிரி தான் கைத்தட்டுவீரா? கைத்தட்ட மாட்டீங்களோ? எம்கேஆர் எதையா சொல்லுவாரு, அது கை தட்டி நானே உள்ள போறேன். எம்கேஆர் இல்லையா? கொட்டைக்கு முன்னாடி போயிட்டாரா? அண்ணே ஊரால போய் ஸ்கூட்டி வாங்கினேன். பயப்படாதான்னு சொல்லுங்க. அண்ணே வாண்ணே, பயப்படாதானே அண்ணே. வாங்க பாத்துக்கலாம் வாங்க. பிள்ளை அப்படித்தான் கொஞ்சம். கொட்டைக்கு முன்னாடி போயிட்டாரா சொல்லுங்க. இந்த குரமீச, இந்த அவுச்ச மண்டை, இந்த அரை மண்டை, வெங்காயம் முகல கட்டிக்கு தேஞ்சு போன டப்பா என்னென்ன பண்ணாலும் மூச்சு வச்சுட்டு பேருக்குள்ள கை விட்டுருக்க வாடி மாத்தாம வெள்ளவாடி அப்படி இடி ஐயோ ஓப்பனிங்க அடிக்க வீடு மாறி காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாட்டுல இது தடுத்து கொள்ள பாக்குறீங்க. அப்படி காரியமே கிடையாது. அப்படி கேளுங்க. இவன் டான்ஸ்லடா புட்டுப்படத்தில் நடிக்கிறவடா. கேமரா பேக்கப் ஒரே நாள்ல பேர கட்டு நினைக்கிற மாதிரி நீ இப்ப பப்பு டான்ஸ் மட்டும் போடக்கூடாது. டான்ஸ் ரெஃபரன்ஸிங் போடல இல்ல யூடியூப் என்ன பண்ண தெரியாது. என்ன நடந்துச்சு வீட்ல உன் புருஷன் கூட பிரச்சனைனா எதுக்கு என்ன பண்றது? எதுல எங்க இடி இருமா அம்மா அண்ணே நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு. நான் பேசுறேன் வேண்டாம். எவ்வளவு இப்படி போட்டு என்ன கொல்ல மாட்டேன். நாட்டுல கை அடிச்சா தடுக்கலாம். கரையா முத்துக்கிட்ட முற்றாலாம். கூல் கூல் என்ன கூல் கூல் தெரியுங்க. நான் ஒண்ணு நீ கூட காரியம் கிடையாது. வெடி போட்டு 4 பக்கம் வெடி போட்டாங்க. உனக்கு கிளப்புனாங்க. அப்புறம் கை தட்டினாங்க. எம்ஜிஆர் பேச சொல்லுங்க. என்ன நிக்க சொல்லுங்க. ஆள் சொல்லுங்க பாட்டு. எங்க இடிக்க பாப்பா. எங்க ஒரு இடி. நோ மடு டச் நோ.
ஏய் ஐயா நீங்க ஊரா இருக்கியா ஆத்தா உங்களை எல்லாம் வீட்டுக்கு போறது நல்லது ஏன்னா 8 இன்ச்சு போர் போடலாமதே வந்தேன் ஆனா இவன் 100 அடி இறங்க சொல்லுவாங்க என்ன முடியாதா இன்னைக்கு சிவகாமியா இருந்தா ஒரே விஷயம் சிவாமி நீ பெரிய டான்ஸர் ஆனா கை சைஸ் சரியில்லையே ஆனா கட்டிங் போடணுமாக்கும் என்ன அனுப்புறது பாட்டி பட்டிக்கு வந்து 18 நம்பர்டா எக்ஸோவா என் பங்காளி மணிவண்ணை பழி வாங்குற நோக்கத்துல பொம்பளை ரவுடி வச்சு காலிவன் நடக்குது ஆனா மேடம் வாட் இங்க வாங்க வாட் இங்க வாடி ஏய் வாடி போயினா எதை பிட் தெரியா தெரிஞ்சுடா என்னடா வாடி போய் புருஷனா நீ இன்னைக்கு மாப்பிள்ளை வரணும். மாத்தா வந்தா ஒரு பிள்ளைய பிடிச்சு கேப்பை நட்டு போடுவேன் அடி கேர நல்ல வாய் வந்துருக்கு இப்படி ஒரு காப்பியை வச்சுட்டு எப்படி நான் புரிஞ்சிருக்கேன் சரி 5 நிமிஷமே நான் மாத்திரை விட்டு ஒரு தகட்டி போடுவோம் முண்டை அட புரிச்சு எத்தனை ஆட விட்டுருக்காதா என் அற்ற வைரமே நீலமலர் ஓடி முடிச்சாங்க ஒரே ஒரு விஷயம் ஆம்பளை பொம்பளைய நெருங்கி ரொம்ப செக்ஸியா பண்ணா அது வல்க நான் செக்ஸியா பொம்பளை நீ பண்ணா இது நகைச்சுவை கைதட்டலாம் சிவகாமி கைதட்டலாம் என்னைய பொறுத்தளவு சிவகாமி நான் பெரியாள் என்று சொல்லுவேன் நான் பெரியாள்னு சொல்லவே இல்லை இருங்க இந்த நாடகத்துல பெண்கள் தான் பெரியாள்னு நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பா. உண்மையா இல்லையா பங்காளி ஏன்னா கண்டிப்பா. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பேக்க தூக்கிட்டு இவளை வேறு அண்ணன் தம்பியா உட்கார்ந்து இருக்கும் போது தன்னுடைய மானத்தை கூட பெரிதா நினைக்காம கலைய பெருசா நினைச்சா வருந்த பொங்கல் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா நோ சான்ஸ்னா நீங்க எவ்வளவு பாராட்டி பேசினாலும் எவ்வளவு சீராட்டி பேசினாலும் நான் தலையை மட்டும் கவுனுமே நினைச்சுக்காதடா 3 வருஷம் முட்டை ஏன் ராதா இன்னைக்கு நீயா நான் பொண்ணு நான் தந்துச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு ஏன் அப்படின்னா மதுரை சங்கத்துல வந்து ஒண்ணு பேசு பேசுறேன் தண்ணி பழத்தை ஒடிக்கிற மாதிரி நான் தெரியாம கேட்கிறேன் ஆம்பளைகிட்ட பேசுனா கதை வருமாடா ஐயா பாருங்க 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 மேம்பாலம் இங்க வருவாங்க பாருங்க கோல்கட்டை பாருங்க நான் சிவனே தான் நினைக்கிறேன் அதான் நீ நினைக்கிற மாதிரி காலி பைய பப்பும் நான் கிடையாது நீங்க என்னது நீங்க என்ன நீங்க என்ன மாமா நீங்க என்ன மாமா ஏன் மாமா லைட் ஆஃப் பண்ணுவா ஏய் பாக்கெட் எடுத்து வா சீ ஆமா எத்தனை வேண்டாம் என்ன பாக்கெட் கேக்குற எதுக்கு பாக்கெட் விபூதியை வச்சு யாகம் நடத்துவேன் இவன் அந்த ஏய் என் தமிழன் என்னைக்குமே பெண்களை சகோதரியாத்தான் நினைப்பேன் கட்டின பொண்டாட்டிய தவிர அத்தனை பேருமே எங்களுக்கு சகோதரி காளியம்மன் கோயில் முத்துமாரி கோயில் ஆம்பளை எல்லாம் குளிச்சுட்டு வந்து சத்தியம் பண்ண சொன்னா பொண்டாட்டியை வந்து வேற யாரையும் பார்க்க மாட்டானு சொல்லு ஆம்பளை எப்பவுமே வந்து சத்தியம் பண்ண சொல்லு நம்ம பாவனை மேல பொம்பளை தவிர்த்து ஏத்து பார்க்க மாட்டேன் தங்கையாவும் தாயும் சத்தியம் பண்ண சொல்ல சூடாச்சு நான் வந்து பாரு இந்த இடத்துல டான்ஸர் விட்டு பாரு சொல்லுவியா விட்டு பாரு சத்தியம் அடி அப்படி ஆத்தவன இழுத்தாச்சுக்கு டான்ஸ் வந்து நீ ஏமாத்தி போறியா என்ன பேசிட்டு கேட்கிறேன் நீங்க பேசும்போது நான் வரவே இல்லை மேடம் நல்ல கொஸ்டின் தான் பொண்டாட்டிய தவிர நோ வெளி தொங்கா என்ன சொல்றீங்க வெளிய போடலாமா ஆரம்பத்துல ஒரு மனுஷன் ஓட்டி பழகுறது சைக்கிள் ஆமா வேற ஏதோ ஓட்டி பழகணும் அப்புறம் TS50 சரி எக்ஸல் ஹோண்டா ஹீரோ ஹோண்டா ஏன் அவன் பொண்டாட்டிக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்யறான் அப்படின்னா ஒரு கிணத்துல தண்ணி கிடக்கும் இந்த மோட்டர் எவ்வளவு ஹெவியா ஓடுதுன்னு செக் பண்ணணும் அவன அந்த
டங்கு ஸ்லீப் ஆகுது. ஏய் நான் சொல்றது பூரா என் மக்களுக்கு புரியும், இளைஞர்களுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து உன் பம்பு செட்டை கொஞ்சம் இங்க திருப்பு. உன் பம்பு செட்டு எவ்வளவு தூரம் தண்ணி போகுதுன்னு பார்ப்போம். இதே வார்த்தையை நான் திருப்பி கேட்டேன், நீ எங்க போய் மோத்த வச்சுக்கல? ஏய் நீ பேசியா பேசுறதுல வந்திருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சு விடு. இருங்க, எம்கேஆர் ஆம்பளதான் தப்பு பண்ண நீங்க சொல்றீங்க. பேசிட்டீங்களா? பொம்பளை பிள்ளை 15 ஜிம்ம வச்சு ஒரே வார்த்தை தான். அப்படி நிக்கும் போது அவனை மட்டும் அவளை 3 நாளைக்கு அங்கேயே நிப்பான். அதாவது எம்கேஆர் இருங்க, ஏன் ஆம்பளை சொல்லும் போது நான் இழிச்சா மயிறுதான். அரே அப்பா பொம்பளை போக சொல்லி பாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல பொம்பளை ரொம்ப இலக்காரமா பேசுறியே. நான் பேசவே இல்லை, இதே வார்த்தை விட்டேன். ஏய் வார்த்தை விட்டது யாரு? பேசல அப்படிதான் பேசுவேன். குளிச்சிட்டு வந்து ஆம்பளை பூரா சத்தியம் பண்ண அண்ணே சொல்லி நீ நான் சொல்றேன். நீ ஏன் பார்க்க மாட்டேன்னு சொன்னீல? சத்தியம் பண்ணி இரு. எல்லாருமே தவறு கிடையாது. ஒருத்தன் செய்த தவறுனால ஒட்டுமொத்த என் தமிழ் இளைஞர்கள் குற்றவாளி என்றால் எம்கேஆர் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஏத்துக்கிறேன்ப்பா. ஆனா நீ பொம்பளை பிள்ளை இப்படி பேசுறான்னு கேட்டீல, நான் இங்க நாடகத்துக்கு வரப்ப எல்லாத்தையும் ஊத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏம்மா? நீ என்ன பேசினாலும் சரி, நான் பதில் ஏண்டா, பேசதான் சரி. பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆ. ஆனா அந்த லப்பு லப்பு இந்த அடிக்கிறது மட்டும் ஏன்? ஏன்னா ஏன்? என்னுடைய நாடகத்தை நினைச்சு சின்ன குழந்தை கூட சமீபத்தில் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு 3 வயது குழந்தைய இதயத்தை அதை எம்கேஆர் காப்பாத்தினேன்னு அப்பா வந்து எனக்கு அம்பளிப்பு கொடுத்தேன். அந்த குழந்தை பார்த்து சிரிக்குதுன்னு நீங்க பண்ணீங்க, தவறு சொல்லல, இது நகைச்சுவை தான். ஆனா என்னைய பண்ண வைக்காதீங்க. நல்லா இருக்கு. ஐயா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வடிவேல கோவை சொல்ல அடிப்பாரு. எத்தனை பேர் ரசிச்சிருக்காங்க. இன்னைக்கு சிக்கன வடிவேல நீதாண்டி எனக்கு. கோவை சொல்ல அடிச்சானா கைய புடிச்சாச்சா? நீ மொத்த மக்கா கைய கொண்டு வந்து அடிக்கிறீங்க. ஹலோ, என்னால இந்த இளநீலாம் சாப்பிட முடியாது. நான் கோயில தேங்காய் வரைக்கும் திங்கிறேன். சும்மா இருங்க. முதல்ல கண்ணா சொல்லி குடிப்போம். இது இளநீ மாதிரியா இருக்கு. அடி கருமே கூந்தலுக்கு ஆடுவா